அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே யோகராஜ் என்பவருடைய 2 மகன்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அரவிந்தன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அரவிந்தன், வணக்கம். விவரங்களுக்கு என்ன? வணக்கம் நவீனா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியை சேர்ந்தவர் யோகராஜ். இவருக்கு தர்ஷன் மற்றும் யோகித் என்ற 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் யோகராஜின் நண்பரான வசந்த்குமார் நேற்று மாலை தர்ஷன் மற்றும் யோகித் ஆகியோரை கடைவீதிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். பின்னர் இரவு நெடுநேரமாகியும் குழந்தைகள் இருவரும் வீடு திரும்பாததால் வசந்தகுமாரின் தொலைபேசிக்கு யோகராஜ் கால் செய்த போது அவரது எண் சுவிட்ச் ஆஃப் என்று வந்ததால் இதனால் அதிர்ச்சி அடைந்த யோகராஜ் இது குறித்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் தனது 2 மகன்களையும் காணவில்லை என புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த போது மாதனூர் அடுத்த சிங்கல்பாடி என்ற ஊரில் உள்ள ஏரிக்கரையின் அருகில் உள்ள அம்மன் கோவில் அருகே பின்புறம் 2 குழந்தைகளின் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையின் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சேரகுப்தா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்த 2 சிறுவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது உயிரிழந்த இருவரும் யோகராஜின் காணாமல் போன யோகராஜின் மகள் என்பது தெரிய வந்தது. உடனடியாக வசந்தகுமாரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது யோகராஜ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வசந்தகுமாரிடம் 14,000 ரூபாய் கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்தாமல் வசந்தகுமாரின் மனைவியிடம் கடனை திருப்பி செலுத்தியதாக கூறியுள்ளார். இதனால் வசந்தகுமாரின் மனைவிற்கும் வசந்தகுமாருக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டு வசந்தகுமாரின் மனைவி பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த வசந்தகுமார் யோகராஜை மிரட்ட அவரது குழந்தைகளை கடத்தி சென்று மிரட்டி அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் அவர்கள் குழந்தை இறந்துள்ளதாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணை தெரிவித்தது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.